என்ன நம்ம மித்ராக்கு என்னடி குறைச்சல? அவர் ராணி. நீ வேணா பாரு, அவளுக்குன்னு ஒரு ராஜகுமாரன் வருவான். இதே மாதிரிதான் அவங்களுக்கும் கல்யாணம் நடக்கும். ஆமா ஆமா, பட்டு துணிக்கு கனவு காண்றேன்னு கட்டி இருக்கிற துணிய களவு கொடுத்துட போறீங்க. நாம என்ன வேணா ஆசைப்படலாம், அவ தலையில என்ன எழுதி இருக்கோ அதுதான் நடக்கும். அதத்தான் நானும் சொல்றேன். மித்ரா நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாத்துறதுக்குனே வந்து பிறந்தவ. அவ கல்யாணம் சாதாரணமாவ நடக்கும். நீ வேணா பாரு, இந்த கல்யாணம் மாதிரியே மித்ராவுக்கு சிறப்பா கல்யாணம் நடக்கும். இல்லனா இதுல பாதியாவது என் மகளுக்கு நான் நடத்தி காட்டுவேன். நீங்க சொல்ற மாதிரி நடந்தா நான் வேண்டாம் சொல்லுவேன். எனக்கும் ஆசைதான். அந்த சாமி நிச்சயம் நம்ம மித்ராவுக்கு நல்லதே செய்வாரு. சரி சரி, வேலை முடிஞ்சதும் அவங்களா குடுப்பாங்கன்னு வந்துடாதீங்க. பேசினபடி சம்பளத்தை கேட்டு வாங்கிக்கோங்க. தாரணி நாளைக்கு எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும்னு சொல்லிட்டு இருக்கா. சரி சரி, நான் வாங்கிட்டு வரேன். சரி, நீ போன வை. பாத்தியா, கல்யாண வீட்டுக்கு கூலி வேலைக்கு வந்திருக்கான். இந்த ஆளுக்கு அவர் மகளை இதே மாதிரி பெருசா கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறான். கனவுக்கான ஒரு அளவு வேணா? மித்ரா, என்னடி இது? வினேசா சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே பாதியில எழுந்து போறாரு. நீ பாட்டுக்கு வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்க. நான் என்ன பண்ணிருக்கணும்னு சொல்றேன். அப்ப நீ கைய கொஞ்சம் பிடிச்சு நீ சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் அவரை உன் பக்கத்துல உட்கார வச்சிருக்கணும். விருப்பம் இல்லாதவரை நாம எதுக்கு கட்டாயப்படுத்தணும்? அப்போ கடைசி வரைக்கும் இப்படிதான் இருக்க போறியா? மித்ரா, விடிஞ்சா உங்க 2 பேருக்கும் கல்யாணம் உண்டு. நீ மகேந்திர அவ்வளவு ஹாப்பியா இருந்த, இப்ப என்ன திரும்ப முருங்கை மரம் ஏற? தீபா, அதெல்லாம் சும்மா மத்தவங்களோட சந்தோஷத்துக்காக. கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படியே லவ் ஃபால் ஆக இது என்ன ஹிந்தி சீரியலா? அக்ரிமெண்ட் கல்யாணம் தானே. வேலிட் டேட் முடிஞ்சா பெட்டி படுக்கையெல்லாம் கட்டிட்டு போக வேண்டியதுதான். இப்படி ஒட்டும் இல்ல உறவும் இல்லாத மாதிரி பேசாத. நீ நினைச்சுனா ஒரே நாள்ல வினய் சார உன் வழிக்கு கொண்டு வந்துடலாம். என்ன பாக்குற? இல்லம்பியா? சரி, சிரிக்காத, வா போலாம். மித்ரா, இங்க வா. வா. நானும் வந்ததுல இருந்தே உன்கிட்ட நிறைய பேசணும்னு பார்த்தேன். ஆனா டைம் கிடைக்கவே இல்ல. நான் இப்பதான் ஃப்ரீயா இருக்கேன். வாயேன், உட்காந்து பேசலாம். இல்ல ஆண்டி, டயர்டா இருக்கு. நான் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேனே. இப்பதானே மித்ரா நீ சாப்பிட்ட? கலகலப்பா பேசிட்டு இருந்துட்டு அப்புறமா போய் தூங்கு. அப்பதான் தூக்கம் நல்லா வரும். இல்ல ஆண்டி, கொஞ்சம் தலை வலிக்கிற மாதிரி இருக்கு. என்ன ஆண்டி அது இதுன்னுகிட்டு உரிமையா அத்தைன்னு கூப்பிடு. எனக்கு இப்படியே சொல்லி சொல்லி பழகிடுச்சு. இருக்கட்டும், இனிமேலாவது உறவு முறைய சொல்லி பழகிக்கோ. இப்படி ஒதுங்கி ஒதுங்கி போனீன்னா அப்படிதான் பேச வரும். நாங்க என்ன யாரோ எவரோவா? எங்க கூட உக்காந்து பேசினாதானே நாங்க யாரு என்ன உறவுன்னு தெரிஞ்சுக்க முடியும். மித்ரா, அதான் சொல்றாங்கல்லம்மா, வந்து உட்காரு வா. இவங்க உனக்கு நாத்தனாரு. ஹாய். இவங்க உனக்கு சின்ன மாமியாரு. ஹலோ. இவங்க 2 பேரும் உனக்கு அத்தாச்சி. அப்புறம் அவங்க 2 பேரும் உனக்கு கொழுந்தியா முறை. இவ்ளோ சந்தோஷமா நடக்கிற உன் கல்யாணத்துல எனக்கு ஒரே ஒரு குறைதான். வினைக்கு நாங்க எல்லாம் இருக்கிற மாதிரி உனக்கு இங்க யாருமே இல்லையேங்கிறது தான். மித்ரா சொந்தக்காரங்க எல்லாம் யாரும் வரலையா?
மித்ராவுக்கு அப்படியெல்லாம் யாரும் இல்ல அத்தை. என்னங்க அதான் நான் இருக்கேனே. நீ வெறும் ஃப்ரெண்டு தான். நாங்க சொல்லிட்டு இருக்கிறது அவளுக்கு சொந்தக்காரங்கன்னு யாரும் இல்லையேன்னு. அப்படின்னா உன் மருமக அனாதை பொண்ணா? அப்பா அம்மா யாரு, குலங்கோத்திரம் என்ன, எதுவுமே தெரியாதா? அதெல்லாம் எதுவுமே தெரியாதுக்கா. இப்பெல்லாம் யாரு அதையெல்லாம் பாக்குறா? பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் பிடிச்சிருந்தா உடனே கட்டி வச்சிட வேண்டியதானே? அப்ப 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறீங்களாக்கும்? அப்படியெல்லாம் சொல்ல முடியாதுக்கா. இது வேற மாதிரி. வேற என்ன, இந்த Facebookல போடுற மாதிரி காம்ப்ளிகேட்டட் ரிலேஷன்ஷிப்பா? அப்படி வேணா வச்சுக்கலாம். என்ன வெச்சுக்கலாமா? அப்ப நீங்க வேற மாதிரி தான். இருடி, பேசிக்கிட்டு இருக்கோம்ல. இங்க பாருமா, நீ அனாதைதான்னா இவ்வளவு நாள் எங்க இருந்த? உன்னை யார ஆளாக்கி படிக்க வச்சு சோறு போட்டது? ஆமா. சரி, நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன். இல்ல மித்ரா, அக்கா, இங்க என்ன அரட்டை அடிச்சிட்டு இருக்க? டைம் ஆயிருச்சுல. இப்ப போய் தூங்கினா தானே காலையில சீக்கிரமா எந்திரிக்க முடியும். இல்லம்மா, ஆண்டி தான் உறவுக்காரங்கன்னு இன்ட்ரோ பண்ணி வச்சாங்க. அதான் பேசிட்டு இருந்தோம். சரி, பேசினது போதும். நீ போய் தூங்க. அப்பதான் காலையில ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ம், சரிங்கம்மா. வரேன். தீபா, மேடம். கூட்டிட்டு போமா. ஓகே மேடம். அவ பாவம், காலையில இருந்து கொஞ்ச நேரம் கூட உட்காரல. அதான் போ சொன்னேன். நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. பெரிய மருமக, பொல்லாத மருமக. அவளை இவ அப்படியே பொத்தி பொத்தி பாதுகாக்கிறா. எங்கேயோ கிடந்தவளை கூட்டிட்டு வந்து ஓவரா தான் பந்தா பண்றா. இந்த கல்யாணம் முடியட்டும், அப்புறம் நான் வச்சுக்கிறேன் கச்சேரிய. சரக்கே சர்வமயம். யோ, என்னையா மாம்சு கீழே உட்காந்துட்ட? பின்ன கீழே உட்காராம மொட்டை மாடியிலே உட்கார சொல்ற? வேணாம் மாப்ள, சரக்கடிச்சு மப்புல சவுத்து மேல உட்காந்து துப்கிட்டின்னு கீழே வந்து வச்சுக்கோ, கை காலெல்லாம் உடஞ்சிரும். இங்க பாத்தியா, சிக்கன் மட்டன் ஆர்டர் பண்ணா காலையில டைஜஷன் ப்ராப்ளம் வரும். நாளைக்கு காலையில நீ ஃப்ரெஷ்ஷா இருக்க மாட்டேங்கிறதுக்காக ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் சேலடா ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன். சூப்பர்யா. நான் இவ்வளவு பொறுப்பா இதெல்லாம் ஏற்பாடு பண்ணது எதுக்கு தெரியுமா? நாளைக்கு காலையில நீ மித்ரா கழுத்துல ஃப்ரெஷ்ஷா தாலி கட்டணுங்கிறக்காக. இங்க பாரு மாம்சு, சும்மா சும்மா திரும்ப திரும்ப அதை பத்தியே சொல்லிட்டு இருக்காத. நல்ல மூட்ல வந்து உட்காந்துருக்கோம், தேவையில்லாம அதை பத்தி ஞாபகப்படுத்துது, புரியுதா? நீ முதல்ல கிளாஸ்ல சரக்கு ஊத்தியா? மாப்ள வெயிட் மாப்ள, எதுக்கு அவசரப்படுற? அதான் விடியற வரைக்கும் டைம் இருக்குல்ல. மெதுவா ஸ்லோவா மீடியம் ஸ்பீட்ல அப்படியே டிராவல் பண்ணும். ஓகேயா? நீ என்ன ஃபாலோ பண்ண அது போதும். சரியா? ஐயோ ஊத்துடா, உட்கார். ஏயா? 1 minute. என்ன மாம்சு இது? எப்ப இதெல்லாம் வாங்கின? சரக்கு வாங்க தெரிஞ்சவனுக்கு கேக் வாங்க தெரியாதா மாப்ள? எது மாப்ள? கீழே வை மாப்ள. இருந்தாலும் நீ ஸ்வீட் மாம்சு. மாப்ள கேக்கும் ஸ்வீட்டா தான் இருக்கும் மாப்ள. இந்தா இத புடி.
என்னையா கேம் ஓவர் மாப்பிளன்னு போட்டிருக்கு? அது ஒன்றும் இல்லை, முதல்ல ஊது மாப்பிள, அப்புறம் சொல்கிறேன். இப்போ விட்டு. மாம்ஸ், இந்த கேக் எதுக்குன்னு தான் கேட்குறேன். விஷ் யூ ஹாப்பி மேரிட் லைஃப் மாப்பிளை. மாம்ஸ், இங்க பாரு, நல்ல மூட்ல இருக்கும்போது தயவு செஞ்சு இந்த மாதிரி வார்த்தைங்களா சொல்லாத. நீ பேசாம பார்ட்டி ஆரம்பியா? போய் சார் சார் சார், நான் அதை பற்றி பேசல. நான் உங்க கையில் கேக் சாப்பிட்டேன்ல, நீ சாப்பிடு. இந்தா இதை பாரு மாப்பிள, நீ என்னதான் கைமையும் கத்துறாலும் இதுதான் உண்மை. ஏன்னா இதனால் நீ பக்கா பேச்சுலராக இருந்த, இப்போ குடும்பஸ்தனா ப்ரொமோட் ஆகி போகிற. ஸோ அதனால் நான் சொல்கிற வாழ்த்துக்களை நீ தலை நிமிர்ந்து ஏற்றுக்கணும். விஷ் யூ ஹாப்பி மேரிட் லைஃப். ஓகே, சியர்ஸ் சொல்லாமல் குடிக்கிறான். இவன் இந்த குடி குடிக்கிறான். யோ மாம்ஸ், அது எப்படியா உன்னால கொஞ்சம் கூட மனசாட்சி எல்லாம் வாழ்த்து சொல்ல முடியுது? வாழ்த்து சொல்றதுக்கு எதுக்கு மனசாட்சி இழுக்கணும்? அந்த மித்ரா எனக்கு பண்ண துரோகத்துக்கு நீ தானே முதல்ல ஆளா நின்று எனக்கு கல்யாணத்தை நிறுத்திருக்கணும். அதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம நல்ல மேக்கப்ல போட்டுட்டு வந்து ஸ்டேஜ்ல நிக்கிற. மாப்பிள, நான் மேக்கப் போடாம வந்து நின்னா அசிங்கமா இருப்பேன் மாப்பிள, அதனாலதான். இல்லனா மட்டும் ஒரு பயங்கர அழகா இருப்பாரு. பாயா. ஐயோ மாப்பிள, அது என் கிளாஸ். டேய் மாப்பிள, குடிச்சிட்டான். நேத்து வரைக்கும் உன்னை கட்டிக்கிறதுக்கு ஒருத்தி கூட வர மாட்டான்னு சொல்லி நல்லா ஏத்தி விட்டுட்டு இப்படி என்ன கல்யாணத்துல கொண்டு வந்து நிறுத்திட்டு பொண்ணு வேற பக்கத்துலயே கொண்டாந்து நிக்க வச்சிருக்கீங்க. இங்க பாரு மாம்ச, அவளை சும்மா விடக்கூடாது. ஆமா மாப்பிள. என்ன ஏதாவது பண்ணணுயா? கண்டிப்பா பழி வாங்கணும் மாப்பிள. வாங்கணுயா? அதுக்கு என்ன பண்ணணும்னா, அதுக்கு ஒரே வழி மாப்பிள, அவ கழுத்துல தாலி கட்டிடு. யோ, உனக்கு கொஞ்சம் அறிவு இருக்காயா? யோ மாப்பிள, அறிவு இருக்கிறதுனால தான் மாப்பிள சொல்றேன். அவ கழுத்துல நீ கட்டுறது தாலி இல்ல, மூக்கணாங்கயிறு. ரைட்ல இழுத்தா ரைட்ல வருவா, லெஃப்ட்ல இழுத்தா லெஃப்ட்ல வருவா. ஆக மொத்தத்துல உனக்கு பொட்டி பாம்பு அடங்கி கிடப்பா. நல்லா இப்படி சொல்லி சொல்லி என்ன ஏமாத்தி இப்ப கல்யாணம் வரைக்கும் கொண்டு விட்டீங்கல்ல? அப்படி இல்ல மாப்பிள. வாயா, நான் நம்பினது ஒன்னையும் மித்ரா மட்டும்தான். இப்போ அவன் நடன துரோகி ஆயிட்டா, நீ கூட வந்து குழி பறிச்சிட்டு இருக்க. குழியில பறிக்கல மாப்பிள. இதெல்லாம் விடு, அவளை என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியும். எல்லாம் நானே பாத்துக்கிறேன், புரியுதா? ஆமா மாப்பிள, நீயே பாத்துக்க மாப்பிள. நீ என்ன பண்றேன்னா, அவகிட்ட எல்லாத்தையும் கேட்டு கிளியர் பண்ணிக்க. ஏன்னா நாளைக்கு உனக்கு முக்கியமான நாள், உன் கல்யாணம். அன்னைக்கு நீ சந்தோஷமா இருக்கணும். ஆனால் அவகிட்ட போய் ஏன் ஒய் எதுக்குன்னு எல்லாத்தையும் கேட்டு ரெண்டு பேர்த்துக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடாது. ஓகே? கரெக்டாக சொன்ன மேம் சார். இப்போயே போகிறோம், எல்லாத்தையுமே கிளியர் பண்ணுறேன் நீங்கள். ஓகே வா போகலாம். என்ன எதுன்னு கேட்டு வரையா? வாயா. ஒரு நிமிஷம் போல ரவுண்ட் விட்டுட்டு வரேன். ஐயோ போதும், வாயா வாயா போகலாம். வா போகலாம், வா இந்திரி. வரணும் சார், சும்மா விடக்கூடாதுண்ணா, அப்படியே கேட்டணும். கேட்கணும். வா நம்ம போகலாம் போகலாம். வா போகலாம் வா. வம்சா மறைஞ்சிட்டியா? ஏய் ஓ போயா, நல்ல மட்டை ஆயிட்டியா? உன்னெல்லாம் நம்பலன்னு வச்சுக்கோங்க, இப்படிதான் பாதியிலே கழட்டி விட்டு போ. நீ வரல என்னையா? மித்ரா நம்ப கேட்குறையா? என்ன பெரு விழாவா? அவட்ட பேசுறதுக்கு எனக்கு தான் பயம். ஏய் மித்ரா வரண்டி.
யாருன்னு போய் பாரு. இரு, நான் பாக்குறேன். சார், மித்ரா, நீயா இது? மித்ரா, நான் அந்த மெஹந்தி ஃபங்க்ஷன்ல பாக்குறதுக்கு சூப்பரா இருந்தா. ஐயா, இப்ப என்ன உள்ள சுமாராகிற? இவ்வளவு நாள் அந்த மேக்கப் வச்சு தான் மேனேஜ் பண்ணிட்டு இருந்தியா? நீ பாரு, நான் இப்ப சொல்றேன் உனக்கு, இந்த கல்யாணம் நடக்காது. உன் கழுத்துல நான் தாலி கட்ட மாட்டேன் 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 மாட்டேன். என்னடி உன் பிளான்? ஏய் சொல்லு, இங்க என்ன பாரு, அங்க என்னமோ பாத்துட்டு இருக்க? என்ன என்ன நல்லா ஏமாத்திட்டு நல்ல ஃப்ரெண்டு மாதிரி பழகி. சார், உங்களை எந்த பொண்ணு சார் கல்யாணம் பண்ணிக்க சம்மதிப்பா? சும்மா அப்படியே உங்க அம்மா சந்தோஷத்துக்காக தான் கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்ல வச்சுட்டு இப்ப நீயே என்ன கல்யாணம் பண்ண வந்து நிக்கிறேன்னா என்ன பிளான் வச்சிருக்க நீ? என்னடி பாத்துட்டு நின்னுட்டு இருக்க? நான் அங்க பேசுறேன். சொல்லு, உன் பிளான் என்ன? என்னடி அமைதியா இருக்க? இவ்வளவு நேரம் நீ நினைச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்க. ஐயோ, இதுதான் மித்ராவா? அப்போ அம்மா அங்க யார பார்த்து பேசிட்டு இருந்த? தீபா சிஸ்டர். சாரி, உங்களை போயிட்டா சூப்பர். சூப்பர் அழகிதான். என்ன பார்த்து சுமாருன்னு சொன்ன உடனே எனக்கு செம்ம கோவம் வந்துருச்சு. நல்ல வேலை மித்ரா அதான் சொல்லிருக்காரு. நினைக்கிறாள் மித்ரா, இவதான் அழகுலையும் சுமாரு, கேரக்டர்லயும் சுமாரு, எல்லாமே சுமார் தான். சார், இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? எதுக்காக இந்த நேரத்துல வந்து கதவை தட்டி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? நான் பிரச்சனை பண்றேனா? பிரச்சனை நீ தான் பண்ற. பார், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். பா. சரி சொல்லுங்க, என்ன? முடியாது, சொல்ல முடியாது. நீங்கெல்லாம் நின்று பேச மாட்டேன். நீ வெளில வா, அப்பதான் நீ யாரு, எவ்வளவு பெரிய தில்லாலங்கடின்னு எல்லாருக்குமே தெரியும். சரி தீபா, நீ கதவு சாத்திட்டு உள்ளரு. சார் கூட போய் நான் பஞ்சாயத்து பண்ணிட்டு வரேன். நீ கதவு சாது. சரி, நீங்க போங்க. வாங்க. கைப்பிடி. வாங்க சார். போதில் இருக்க, பார்த்து கூட்டு இருங்க. சொல்லு. ஒழுங்க வாங்க. சார், இப்ப சொல்லுங்க, அங்க என்ன தில்லாலங்கடின்னு சொன்னீங்க? ஆமா. அப்படி நான் என்ன தில்லு முள்ளு பண்ணிட்டேன் சொல்லுங்க. யாருமே இல்லாத இடத்துல கூப்பிட்டு மெட்ரோ மாதிரி பேசுறா. ஏய், உன் மெட்ருக்கு பயப்படுறவன்லாம் அந்த வினை கிடையாது, புரியுதா? இப்பவும் சொல்றேன், நீ பெரிய தில்லாலங்கடி தான், தில்லாலங்கடி தான், தில்லாலங்கடி தான். இந்த மனசுக்குள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில ஒன்று பேசினா அது பேர் என்ன தெரியுமா? தில்லாலங்கடி தான். அப்படி என்ன நான் உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிட்டேன் சொல்லுங்க. அது இருக்கட்டும், நீ சொல், எதுக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்ச? சொல்லு, சொல்லு மித்ரா. Come on, tell me. சொல்லு.